ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிதயபூர்வம் 28 ஆகஸ்ட் 2025 ரிலீஸ் ஆன மலையாள படம். இப்போ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க என்ன படம் பிறகுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு படத்தில் காசு பார்த்தீங்கன்னா மோகன்லால் த கம்ப்ளீட் ஆக்டர் அவர் இருக்கார். மாளவிகா மோகன் இருக்காங்க. மாளவிகா மோகனன், சங்கீத் பிரதாப் பிரேமலூர் நடித்தார் இல்லையா அவர். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சங்கீதா வர்றாங்க. கதை ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதைக்களம். எடுத்த உடனே ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் காமிக்கிறாங்க. முக்கியமாக அந்த சினிமோட்டோகிராஃபர் நான் பாராட்டி ஆகணும். சினிமோட்டோகிராஃபி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு எடுத்துகிட்டு பளிச்சுன்னு இருக்குங்க. அதில் அனு அவர் தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி டைரக்டர் சத்யன் பெருசாக கதை எடுத்து ஒரு பெரிய சிக்கல் ட்விஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ரொமான்டிக் காமெடி ஃபில்மு. பணம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆகுது. ஒரு நடுத்தர வயது கல்யாணமாகாத ஒருத்தர், அவருக்கு இதயம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முன்னாடி அந்த இதயத்தை பார்க்குறதுக்கு அந்த இதயம் கொடுத்த டொனார் அந்த கர்னலோட ஃபேமிலி பார்க்க விரும்புகிறாங்க. இதுதான் கதை. கர்னலோட ஃபேமிலி யாருன்னா சங்கீதா, அப்புறம் மாளவிகா மோகனன். இதுக்கிடையில் மேல் நர்ஸாக நம்ம சங்கீத் பிரதாப் போகிறார். வாங்க படம் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். படத்தை பொறுத்தளவுக்கு மோகன்லால் பல இடங்களில் கமல் மாதிரி எனக்கு தென்படுது. பல இடங்களில் முக்கியமாக அவர் அந்த பிஸ்னஸில் சத்தம் போடுறதும், அப்புறம் பக்கத்தில் இருக்க மேல் நர்ஸை நடிச்சுக்கிற நம்ம சங்கீத் பிரதாப், ஐயோ சத்தம் போடக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை அப்படிங்கிறப்ப இருக்கட்டும். அந்த நடிப்புங்கிறது ஒரு நல்ல நடுத்தர வயது ஒரு குறிய நடிப்பு நமக்கு நல்லாவே தெரியுது. ரெண்டாவது முக்கியமாக நான் ரசித்தது, ஒரு வயதுக்கு அப்புறம் இந்த ஸ்டைல் எப்பயுமே அவர்கிட்ட பார்த்து ரசிக்கக்கூடியது தான். ட்ரெஸ் சென்ஸு, வயிறு முக்கியமாக ஜாஸ்தி இருக்கவங்களுக்குலாம் எப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணணும், அழகாக காமிக்கணுங்கிறதுல அசத்தல். இன்னும் அழகாக தான் இருக்கார் மோகன்லாலை பொறுத்தளவுக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார். படத்தில் நல்ல ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் நிறைய இடங்கள் நல்லா காமிக்கிறாங்க. மாளவிகா மோகனன் ரொம்ப அழகாக அருமையாக பப்ளியாக போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூவே உனக்காக அதில் நடித்த இளைய தளபதி விஜய் கூட நடித்த சங்கீதா இதில் அம்மாவாக வர்றாங்க. மற்றபடி படத்தை பார்த்துன்னு வச்சுங்களேன், பெரிய ஆஹா ஓஹோ அந்த மாதிரி இல்லாட்டியுமே ஹிதயபூர்வமாக அவர் சொல்கிறபடி கொஞ்சம் உங்களை என்கேஜ் பண்ணும். மெதுவாக ஸ்லோவாக அழகாக எமோஷன்ஸை அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இந்த படத்தில் எமோஷன்ஸில். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாளவிகா மோகனோட அப்பாவோட அந்த குரலை கேட்க நேரிடுது இருக்குது, அந்த பதிஞ்சு வச்ச குரலை. அதுக்கப்புறம் மோகன்லாலுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவரோட எமோஷன்ஸ், இதுதான் கதைங்க. கதை சிம்பிளாக இருந்தாலும் ஒரு தடவை அழகாக பார்க்கலாம். அதாவது பெரிய மாஸ் ஹீரோ அந்த மாதிரிலாம் சண்டை கிண்டை எதுவும் இல்லாமல் மோகன்லாலோட படங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த படத்தை வீட்டில்